உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறைக்கிறது வேற யாரும் கிடையாது, நீங்களும் உங்க போனும் தான். முன்னாடிலாம் வந்து காலையில 6 மணிக்கு மனுஷங்க டானி எழுந்துப்பாங்க. பட் இப்ப வந்து அலாம் வச்சு எழுந்துக்கிறாங்க. சோ அந்த இடத்துல நீ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டே இழந்துட்ட. செகண்ட், எழுந்த உடனே உன்னோட போனை தான் நீ பாக்குற, உனக்கான எந்த டைமும் நீ ஸ்பெண்ட் பண்ணல. அந்த இடத்துல நீ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டே இழந்துட்ட. ஆஃபீஸ் வரும்போது ஒரு 10 நிமிஷம் டைம் ஆகுது, உன் போன் எடுத்து பாக்குற, அந்த டைம்ல வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல நோட்டிபிகேஷன் வந்து பட்டு நீ அது உள்ள போன அப்படின்னா அந்த இடத்துல நீ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டே இழக்கிற. நீ வந்து மதியம் லஞ்சுக்கு உட்கார்ற, போன்ல வந்து நீ ஏதோ ஒரு விஷயத்தை ஆன் பண்ணி வச்சுட்டு பாக்குற. சாப்பாடை வந்து கடவுள் மாதிரி ட்ரீட் பண்ணணும், பட் அந்த இடத்துல நீ அதை ட்ரீட் பண்ணாம நீ உன்னோட ரெஸ்பெக்டையும் அந்த சாப்பாடு ரெஸ்பெக்டையும் அங்க நீ குறைக்கிற. நீ அப்படியே ஈவினிங் வீட்டுக்கு வர, உங்க அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டேன், உங்க ஃபேமிலியில இருக்க யாரையுமே கண்டுக்க மாட்டேன், போயிட்டு இந்த போனை நோண்டிக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து நீ உட்காந்துருப்ப. அந்த இடத்துல நீ உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழக்கிற, உங்க ஃபேமிலியோட ரெஸ்பெக்டையும் நீ குறைக்கிற. இந்த மாதிரி ஒரு நாள்ல என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி உன்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீயே குறைச்சிக்கிற. போனுக்கு வயர் இருந்த வரைக்கும் மனுஷங்க ஃப்ரீயா இருந்தாங்க. போனுக்கு என்னைக்கு வயர் இல்லாம போச்சோ போன் ஃப்ரீ ஆயிடுச்சு, மனுஷங்களே கட்டி போட்டுருச்சு. இதுதான் இப்ப இருக்கிற சேடான ரியாலிட்டி. பட் இதை நீங்க ஓவர் கம் பண்ணணும்னா செல்ஃப் கண்ட்ரோலை வளர்த்துக்கணும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்